Hi, hello, வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்க ரவி. இந்த வீடியோல Midrange Flagship segment னு சொல்லக்கூடிய இந்த 40000 ரூபாய் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்டான ஸ்மார்ட் போன்ஸ் என்ன அப்படின்றத தான் பார்க்க போறோம். சோ ஒரு flagship லெவலுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு Midrange செக்மெண்ட்ல எதிர்பார்க்கறீங்க அப்படினா இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸை கண்டிப்பா நீங்க கன்சிடர் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ நம்ம லிஸ்ட்ல நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் iQoo உடைய iQoo 9 5G. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் போன்ல எனக்கு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா பட்டது இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைசிங். ஏன்னா 33000 ரூபாய் அப்படின்ற பிரைசிங்கே இந்த ஸ்மார்ட் போன் 8GB 128GB இந்த ஒரு வேரியன்ட் அப்படின்றது கிடைக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கிறது ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 120Hzக்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. இது போக 4600 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது. பர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்னாப்ட்ராகன் 888+ அப்படின்ற ஒரு நல்ல ப்ராசர், ஃப்ளாக்ஷிப் ப்ராசரை யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் பிரைமரி 48 மெகாபிக்சலுக்கான கேமரா, சோனியுடைய IMX 589 அப்படின்ற இந்த சென்சார் பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது போக 13 மெகாபிக்சல் அல்ட்ராவைட், இன்னொரு 13 மெகாபிக்சல் கேமரா அப்படின்ற மாதிரி 3 கேமராவுமே ஒரு வேல்யூபிளான ஒரு கேமரா அப்படின்றது யூஸ் பண்ணியிருப்பாங்க. முன்பக்கம் 16 மெகாபிக்சல் செல்ஃபி, டிஸ்பிளே, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணியிருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 33000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிஸ்பிளேல ஸ்டார்ட் பண்ணி ஃபாஸ்ட் சார்ஜிங், பர்ஃபார்மன்ஸ், கேமரா எல்லாமே இந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளாக நல்லா பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டட் ஸ்மார்ட் ஃபோனாக கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அதனால் நீங்கள் 35000 ரூபாய்க்கும் கீழே 33000 ரூபாய் மாதிரியான செக்மெண்ட்லேயே ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இதை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட Galaxy S21 FE அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். ஆக்சுவலி இந்த சாம்சங்கோட இந்த ஃபேன் எடிஷன் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸை நமக்கு கொஞ்சம் இந்த மிட்ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நமக்கு இந்த ஃபேன் எடிஷனுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் மெயினாக இருக்குது. அதில் ஃபஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 120Hzக்கான சூப்பர் AMOLED ப்ளஸ்க்கான டிஸ்பிளே. சாம்சங்கோட டிஸ்பிளே நமக்கு சொல்லவே வேணாம், சூப்பரான ஒரு டிஸ்பிளேவாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளேவும் சூப்பராகவே இருக்குது. இது போக 4500 mAhக்கான பேட்டரி, பட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களுக்கு பாக்ஸில் கொடுக்க மாட்டாங்க. அந்த சார்ஜரை நம்ம தனியாக வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு சின்ன ட்ராபேக்காக இருக்கும். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸோட ப்ராசர் தான். 2.9 GHzக்கான கிளாக் ஸ்பீட் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸினோஸ் ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. என்ன ப்ராசர் அப்படின்றது அவங்க ரிவீல் பண்ணலை. பட் மோஸ்ட்லி எக்ஸினோஸ் 2100 இல்லைனா 9810 அப்படின்ற ப்ராசர் இருக்குது. ஸோ அதுவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அவரேஜாக தான் இருக்கும். கேமரான்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சாம்சங்குடைய கேமரா தான் இங்கே ஹைலைட்டே. 12 மெகாபிக்சல் பிரைமரி, 12 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் அண்ட் 8 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா கொடுத்துருப்பாங்க. அண்ட் 12 மெகாபிக்சல் பிரைமரி அண்ட் 8 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ ரெண்டுலையுமே OISக்கான சப்போர்ட் இருக்கும். அண்ட் முன்பக்கம் 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, இன் டிஸ்பிளே, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸ்க்காக கேமரா தான் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ். செல்ஃபி கேமரா, ரியர் கேமரா ரெண்டுமே பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த செக்மெண்ட்டில் செல்ஃபி அண்ட் ரியர் ரெண்டுமே பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக அது இதுதான். பர்ஃபார்மன்ஸ் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காது. கேமிங் மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு நீங்கள் மீடியம் கிராஃபிக்ஸில் வச்சு ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் நார்மல் யூசேஜுக்கு, மல்டி டாஸ்கிங் மாதிரியான விஷயங்களுக்குலாம் உங்களுக்கு நல்ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் டீசெண்டாகவே இருக்கும். ஸோ அதில் பிரச்சனை இருக்காது. அண்ட் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் 8+128GB வேரியன்ட் 36000 ரூபா மாதிரியான ப்ரைஸிங்கு இப்போதைக்கு மார்க்கெட்டில் செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் சாம்சங் கிட்ட இருந்தால் ஒரு ஸ்மார்ட் ஃபோன், அதுவும் கேமரா ஃபீச்சர்ஸ் பேக்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் Vivo V27 Pro. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் 37000 ரூபா. அண்ட் இந்த ப்ரைஸிங்க்கு 8+128GB வேரியண்ட்டை செல் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ப்ரைஸிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 120Hzக்கான AMOLED பேனலுக்கான கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது இருக்குது. இது போக 4700 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 66 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கும். அண்ட் மீடியாடெக்கோட Dimensity 8200 அப்படின்ற இந்த ஒரு ப்ராசர் யூஸ் பண்ணிருவாங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் 3 கேமரா, பிரைமரி 50 மெகாபிக்சலுக்கான கேமரா, சோனியோட IMX 766V அப்படின்ற இந்த சென்சார் பேக் பண்ணியிருக்கும். இது போக 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட், 2 மெகாபிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது 2 கேமரா யூஸ்லெஸ் தான். இது போக பின்னாடி அந்த ரிங் லைட் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி மாதிரி நிறைய மோட்ஸ் எல்லாமே உள்ள இருக்கும். அண்ட் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இதில் நிறைய போர்ட்ரேட் மோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். நைட் டைம் ஃபோட்டோகிராஃபிக்கான நிறைய மோட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் யூனிக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது போக முன்பக்கமே பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான ஒரு AI செல்ஃபி கேமரா அப்படின்றதுக்கு நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஹை ரெசல்யூஷனுக்கான செல்ஃபி
செல்ஃபி கேமரா எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கும் அண்ட் vloggingலாம் நான் வீடியோ கண்டென்ட்லாம் நான் செல்ஃபி கேமராலே எடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஆப்ஷனாகவே கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். இது போக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு கேமரா ப்ரிஃபரன்ஸ் அதுவும் செல்ஃபி கேமரா மெயின் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பட்சத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னாலுமே இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே அப்படின்ற அளவுக்கான ஒரு கேமிங் மாதிரியான விஷயங்களும் உங்களால் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு நல்ல ப்ராசர் Dimensity 8200 அப்படின்ற ப்ராசரும் இருக்குது. அப்படின்றதுனால விவோ கிட்டேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் செல்ஃபி கேமரா ஹைலி ப்ரிஃபரன்ஸாக பார்க்கக்கூடியவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டுக்கு தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம OnePlus கிட்ட இருந்தால் OnePlus உடைய OnePlus 11R அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் 40,000 செக்மெண்ட்டுக்கு 8+128GB வேரியண்ட்டை செல் பண்ணுறாங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 120 Hzக்கான ஃப்ளூயிட் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது இருக்குது. இது போக நமக்கு 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 100 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுக்குறாங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு Snapdragon 8+ Gen 1 அப்படின்ற ஒரு ப்ராசர் இருக்குது. கேமரா பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் 3 கேமரா, பிரைமரி 50 மெகாபிக்சலுக்கான Sony IMX890 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் சென்சார் பேக் பண்ணியிருக்கும். பட் சப்போர்ட்டிவ் கேமரா 8 மெகாபிக்சல் ப்ளஸ் 2 மெகாபிக்சலுக்கான கேமரா தான். முன்பக்கம் 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருப்பாங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் யாருக்கான ஸ்மார்ட் ஃபோன் யார் கன்சிடர் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா பிரைமரி கேமரா எனக்கு இம்பார்ட்டன்ட். அந்த பிரைமரி கேமரா எனக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கேமராவாக இருக்கணும். அது போக பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நம்ம லிஸ்டிங் பண்ண எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸை விடவுமே ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன். ஏன்னா Snapdragon 8+ Gen 1க்கான ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம லிஸ்டிங் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராசருமே இது ஹை பர்ஃபார்மன்ஸ்க்கான ப்ராசர். இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைமரி சென்சார் IMX890 அப்படின்ற ஒரு சென்சாரும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவுமே நமக்கு இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சென்சார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் எனக்கு அந்த பிரைமரி கேமரா மற்றபடி செகண்டரி கேமராஸ்லாம் உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது. செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த பிரைமரி கேமரா எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது போக பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பீக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக இந்த OnePlus 11 கன்சிடர் பண்ணலாம். இது போக டிஸ்பிளே ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான விஷயங்களும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னு பட்சத்தில் OnePlus கிட்டேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த OnePlus 11 இந்த 40,000 செக்மெண்ட்டு கன்சிடர் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு இதுவுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. ஃபைனலி இப்போ எனக்கு இந்த 40,000 இந்த செக்மெண்ட்டில் எனக்கு மார்க்கெட்டில் பெஸ்ட்டாக பட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நான் உங்களுக்கு லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். இந்த 4 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் எனக்கு பெஸ்ட்டாக பட்டுச்சு. ஸோ நான் லிஸ்டிங் பண்ண இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக படுது, நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுவீங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.